யோக சனி அவயோக சனி இதை நம்ம விவரிச்சிருவோம். 2, 7, 9ல யோக சனியாக இருந்தால் என்ன பலன், அவயோக சனியாக இருந்தால் என்ன பலன். முதல்ல யோக சனி என்றால் சனி பகவான் முழுவதுமாக இருள் கிரகம். அந்த இருள் கிரகத்தை குரு பார்த்த நிலையில் இருக்க வேண்டும். சுக்கிர தொடர்பு, புதன் தொடர்பு, இந்த 3 அமைவுகளில் அந்த சனி பகவான் இருந்தால் அந்த சனி பகவான் யோக சனி. அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை செய்ய போகிறார். ஆதிபத்திய ரீதியில, அதாவது லக்னத்திற்கு யோகர் அவயோகர் அதெல்லாம் தாண்டி ஒரு சனி பகவான் யோகரா செயல்படணும்னா சுக்கிர புதன் குரு இவர்களுடைய காம்பினேஷன் தொடர்பு இருந்தால் அந்த சனி பகவான் இருளை விலக்கி கொள்கிறார், நல்ல பலன் செய்கிறார். இவர் யோக சனி. அந்த காம்பினேஷன் இல்ல, சனி பகவானோடு ராகு சேர்கிறார், சனி பகவானோடு செவ்வாய் சேர்கிறார், சனி பகவானோடு சூரியன் சேர்கிறார், சனி பகவானோடு கேது சேர்கிறார். இந்த காம்பினேஷன் இருக்கும் பொழுது சனி பகவான் அவயோகராக மாறுகிறார், அவயோக சனியாக மாறுகிறார். இப்போ 2ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 பாவத்துல யோக சனியாக அமரும் பொழுது